முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நாம் தொடர்ந்து ஒரு 2 சாப்டர் எஜுகேஷனல் சைக்காலஜியில் முடிச்சுட்டு இப்போ 3வது சாப்டர் இப்போ நடத்திட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பர்சனாலிட்டி அப்படின்ற டாபிக், அதாவது ஆளுமை அப்படின்றோம். அப்போ பர்சனாலிட்டின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்சனாலிட்டி அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் வார்த்தை. அதாவது என்ன வார்த்தையிலேருந்து வந்துச்சுன்னா பர்சோனா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. பர்சோனானா என்ன மீனிங் அப்படின்னா, அது ஒரு மாஸ்க். அந்த ட்ராமாவில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் முகத்தில் அணிஞ்சிட்டு நடிக்கக்கூடிய அந்த மாஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பர்சோனா அப்படின்ட்டு. ஸோ அதை குறிப்பிட்டுச்சு. அப்போ இந்த பர்சனாலிட்டி ஆளுமை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ஈஸி. இது மற்றபடி நம்ம இதில் இருக்கிறத அப்படியே நம்ம தியரியாக வருமா கொஸ்டினுக்கு அப்படின்றதுலாம் இல்லை. முக்கியமாக நாம் புரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒருத்தருடைய அனுபவம், அவருடைய மனவெழுச்சி, அவருடைய ஸ்கில், இன்டெலிஜென்ஸு, எமோஷன்ஸு, பர்செப்ஷன்ஸு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து படைப்பாற்றல் என்ன ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் தான், அந்த தொகுப்புக்கு பேர் தான் ஆளுமைன்னு பேர். நாம் எல்லாரும் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு பர்சனாலிட்டின்னா அவர் பார்த்த உடனே அழகாக இருக்கிறாரு, அதனால் அவர் பர்சனாலிட்டியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான அர்த்தம் நாம் கொண்டுட்டு இருந்தோம். அது உண்மை கிடையாது. ஸோ உண்மையான பர்சனாலிட்டி அப்படின்னா, இப்போ அப்துல் கலாம் ஒரு நல்ல ஒரு சிறந்த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். விவேகானந்தர் ஒரு நல்ல பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆளுமைக்கான முக்கியமான பாகங்கள். இதை அழகாக இருந்தார் அப்படிங்கிறதுனால பர்சனாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அவருக்கு நிறைய ஸ்கில் இருக்க ஆளா, இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஆளா, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆளா, க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறது, அவருடைய தாட்ஸு, நல்ல பிஹேவியரு, இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மனிதனுடைய ஆளுமை மிக்கவராக மாற்றுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆளுமை மிக்கவர்னா அவரை பார்த்த உடனே அழகாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஆளுமைன்னு சொல்லாமல், இந்த திறன்கள்லாம் யாருக்குள்ள அவருக்கு நிறைய இருக்கோ அவர் ஒரு சிறந்த ஆளுமையாக உருவெடுக்கிறாரு அப்படிங்கிறதான் இங்கே நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால தான் விவேகானந்தர் கல்வி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவார். எல்லா விதமான டெவலப்மெண்ட்டும் வளர்ச்சியும் சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த ஆளுமையாக ஒரு மாணவனை உருவாக்குறது தான் நல்ல கல்வி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருப்பார். அடுத்தது, ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, ஃபேக்டர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உடலியல் காரணிகள் என்னெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. இதெல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுக்குள்ள பங்கெடுத்துக்குது அப்படிங்கும்போது, ஒருத்தருடைய உடல் பருமன், அவருடைய உடல் நிறம், அந்த கலரு, அவருடைய தோற்றம், இதெல்லாம் அவருடைய ஆளுமையை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஃபிசிக் ஃபேக்டர் அப்படின்றோம். அதுக்கப்புறம் கெமிக் ஃபேக்டர் அப்படிங்கும்போது வேதியியல் காரணிகள், ஒருத்தருடைய உடலில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் எல்லாம் சேர்ந்து அதில் என்னென்ன சுரப்பிகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். பிட்யூட்டரி, நாளமில்லா, தைராய்டு, அட்ரினல், பாலின சுரப்பி, இதெல்லாம் சேர்ந்து அவருடைய ஆளுமையை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு காரணியாக இருக்குது. சப்போஸ் இந்த சுரப்பிகள் சரியாக வேலை செய்யலை அப்படின்னும் போது அவருடைய ஆளுமையில் பிரச்சனை ஏற்படக்கூடும். ஆளுமை சரியான ஆளுமையாக, பர்சனாலிட்டியாக இருக்காது அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்கிறோம். அடுத்தது சூழ்நிலை காரணிகள், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய வாழக்கூடிய சூழல், வாழும் இடம், அப்புறம் பேரண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழல், அதுக்கப்புறம் கல்வி நிலையம், நாம் சந்திக்கிற மனிதர்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஆளுமையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. ஏன்னா நம்ம ஒருத்தர் ஏற்கனவே நம்ம சைக்காலஜி உளவியலில் படிச்சிருக்கோம். மரபு எந்த அளவுக்கு ஒருத்தருடைய உடல் மேலே இல்லை அவருடைய மனத்திறனில் பெரிய பங்கு வகிக்குதோ அதே அளவுக்கு சூழ்நிலையும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதனால சூழ்நிலையும் ஒருத்தருடைய ஆளுமைக்கு முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். கடைசியாக நம்ம பார்க்குறது லேர்னிங் ஃபேக்டர்ஸ், கற்றல் காரணி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் கண்டிப்பாக அவனுடைய வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபடுறான். எந்த அளவுக்கு அதிகமாக ஒருத்தனுடைய லைஃப்பில் அந்த கற்றல் லேர்னிங் அதிகமாக நடக்குதோ அப்போ அங்கே அவனுடைய ஆளுமை நிச்சயமாக ஒரு நல்ல சிறப்பான இடத்தை அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கற்றல் ரொம்ப முக்கிய காரணியாக இருக்குது ஒருத்தருடைய ஆளுமையை உருவாக்குறதுல. அடுத்து நாம் பார்க்க போகிறது தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி. அதில் முக்கியமாக ஒரு 2 தியரியை மட்டும் நம்ம இதில் பார்க்குறோம். மீதி இருக்க ஒரு சில இதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ முதல் தியரி சைக்கோ அனாலிட்டிக் தியரி அப்படின்னு சொல்கிறோம். உள பகுப்பு கோட்பாடு, இல்லைனா உள பகுப்பாய்வு கோட்பாடு அப்படின்னு இதை நம்ம சொல்லுவோம். இதை இந்த தியரியை நமக்கு கொடுத்தவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அது அவரோட முக்கியமான அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் அவனுடைய 3 நிலைகளில் இந்த பர்சனாலிட்டிங்கிறது வெளிப்படுது அப்படிங்கிறத அவருடைய உள பகுப்பாய்வு இவர் பண்ண இந்த
இதுக்கு தியரிக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அனாட்டமி ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தருடைய ஆளுமையை பிரித்து பார்த்து உள்ள என்னெல்லாம் இருக்கோ நல்லா வந்து ஒரு உள்ளம் அடிப்படையில் இவரோட தியரி இருக்கிறதுனால தான் உளப்பகுப்பு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம். இவருடைய தியரி படி மனிதனுடைய வந்து ஆளுமை திறன் 3 நிலைகளில் வெளிப்படுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து ஈடு, அதுக்கப்புறம் ஈகோ, அடுத்தது சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்கிறோம். இதில் முக்கியமான ஈட் ஐடி அப்படிங்கிற அது வந்து என்ன அப்படின்னா அன்கான்சியஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து, அதாவது வந்து இது மரபால் ஒருத்தருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், அதான் ஈடு அப்படிங்கிறது. இதில் என்னெல்லாம் இருக்கும், இதை வந்து இன்னொரு பேர் நனவிலி நிலை அப்படின்னும் இதை இன்னொரு இதில் சொல்லுவாங்க. ஆளுமைக்கு ஒருத்தருடைய ஆளுமைக்கு அடித்தளமாக அமையக்கூடியது வந்து இந்த ஈடு தான். அதனால தான் இதை வந்து இது அடித்தள நிலை அப்படின்னு இதை நம்ம சொல்கிறோம். இதில் இந்த ஒருத்தருடைய ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட அன்கான்சியஸ் மைண்டில் என்னெல்லாம் விஷயம் இருக்குமோ அதெல்லாம் தான் இந்த ஈடு அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல வருது. இதில் என்னெல்லாம் இருக்கும், அவருடைய எய்ம் இருக்கும், ஆம்பிஷன்ஸ், அதுக்கப்புறம் டிசையர்ஸ், இதெல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா அவனுடைய கனவு, லட்சியம், ஆசை இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் வந்து என்னெல்லாம் இருக்காதுன்னா மதிப்பு, வேல்யூஸ்லாம் இருக்காது. சட்டங்களை மதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்காது. ரூல்ஸ் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. எனக்குன்னு ஒரு பெரிய ஆசை இருக்குது, அது வந்து நான் அடைஞ்சே தீருவேங்கிற அப்படிங்கிறது வந்து அன்கான்சியஸ் மைண்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இட்டு அப்படிங்கிறதுல சொல்ல வருது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து ஈகோ, தன்னுணர்ச்சி நிலை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இட்டு அப்படிங்கிற அந்த அன்கான்சியஸ் ஸ்டேஜில் நனவில்லை நிலையில் ஒருத்தருக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பேராசை, நான் இதை அடைஞ்சே தீருவேன், அதுக்கு என்ன ரூல்லாம் கிடையாது, சட்டம் எனக்கெல்லாம் கிடையாது, எந்த லாவையும் நான் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிற இருக்கிறத வந்து கட்டுப்படுத்துறது வந்து இந்த ஈகோ தான், தன்னுணர்ச்சி நிலை அப்படிங்கிறோம். இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு போலீஸ்மேன் மாதிரி இந்த ஈகோ வந்து நடக்கும். இட்டு நிலையை வந்து கட்டுப்படுத்துறது வந்து ஈகோ நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய அன்கான்சியஸ் ஸ்டேஜான இருந்து கான்சியஸ் ஸ்டேஜுக்கு வர்றது தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஈகோ. அதுவும் வந்து செமி கான்சியஸ் தான். ஸோ வந்து ஒரு போலீஸ்மேன் மாதிரி நமக்குள்ளே தோன்ற ஆசை, இந்த பேராசை, இது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது வந்து இந்த ஈகோ நிலை, அதுதான் தன்னுணர்ச்சி நிலை அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சூப்பர் ஈகோ, மேன்மை நிலை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய மனசாட்சிக்கு நேர்மையாக நாம் நடந்துக்கணும், நம்முடைய வாழ்க்கையோட குறிக்கோளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும், ஒரு மேன்மை நிலை மனம்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒருத்தர் எந்த தப்பு இதுவும் நான் பண்ண மாட்டேன், எல்லாமே சரியாக பண்ணிக்குவேன், சட்டத்தை மதித்து நடந்துக்குவேன், குறிக்கோள் என்னதான் இருந்தாலும் அதை சரியான வகையில் நான் வந்து கொண்டு போவேன், எத்திக்கலாக நான் நடந்துக்குவேன், மாரல் வேல்யூஸ் எனக்கு இருக்குது, நான் ஒரு ஹியூமன் பீயிங் கூட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா இந்த சூப்பர் ஈகோ மேன்மை நிலையில் இருக்கும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது வந்து கான்சியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த வயசுக்கு அப்புறம் தொடங்குது, ஒரு 6 வயசுக்கு அப்புறம் தான் இந்த வந்து சூப்பர் ஈகோ அப்படிங்கிற மேன்மை நிலை வந்து மக்கள்கிட்ட தோன்றுறது அப்படிங்கிறது வந்து இந்த இதில் சொல்லிடுறாரு. அப்போ இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட இந்த உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டுப்படி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு மனிதன் மேலே இந்த 3 இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, இது 3ம் சேர்ந்து எப்போ வந்து செயலாற்றுதோ, எப்போ அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அப்போ வந்து அவனுடைய ஆளுமையை வந்து சமநிலை அடையும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த உளப்பகுப்பு கோட்பாடு. அடுத்து நாம் பார்க்க போகிற தியரி வந்து த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறோம், மனிதவியல் கொள்கை அப்படின்றது. இந்த கொள்கையை எந்த ஒரு தனிப்பட்ட நபரும் இதை வந்து சொல்லலை, நிறைய உளவியலாளர்கள், குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து இந்த தியரியை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு மாஸ்லோவோட ஏற்கனவே நாம் பார்த்த அந்த ஹைரார்கி தியரி தான், தேவை படிநிலை கோட்பாடு அடிப்படையாக வச்சு தான் அவர் சொல்லியிருக்கிறது. இங்கே ஒருத்தருடைய ஆளுமை அப்படிங்கிறத மாஸ்லோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னுடைய தேவைகள் ஒன்றா பூர்த்தி செஞ்சு கடைசியாக தன்னிறைவுக்கு வர்றது, அதை அச்சீவ் பண்ணுறது தான் வந்து அவனுடைய பர்சனாலிட்டி அப்படிங்கிறத வந்து மாஸ்லோ அவர் சொல்லியிருக்காரு. இது ஏற்கனவே அந்த தியரியில் நமக்கு சொன்னது தான், நாம் பார்த்தது தான். அடுத்தது இதில் கார்ல் ரோஜர்ஸ் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஈச் பர்சன் ஹேஸ் அன் இன்ஹெரண்ட் பொட்டென்ஷியல் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ஒருத்தரும் அவருக்குள்ள உள்ளார்ந்த ஒரு திறன் வந்து பொட்டென்ஷியல் வந்து இருக்குது, எதுக்கு, அவருடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகுது, எப்படி சேவ் பண்ணப்படுது அப்படின்னா ஒருத்தரும் தனக்கு எந்த அளவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் கிடைக்குதோ, புலன்காட்சி, பர்செப்ஷன்ஸ் கிடைக்குதோ அதை அடிப்படையாக வச்சு தான் அவருடைய ஆளுமை வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறதான் வந்து கார்ல் ரோஜர்ஸ் சொன்ன தியரி. இது ரெண்டும் தான் மனிதவியல் கொள்கையில் முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. மாஸ்லோ என்ன சொல்கிறாரு, ஒருத்தர் தன்னுடைய தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு கடைசியாக தன்னிறைவுக்கு வர்றது தான் அவருடைய சிறந்த ஆளுமை அப்படிங்கிறாரு. கார்ல் ரோஜர்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருத்தருக்குள்ளேயும் இயல்பாகவே அடிப்படை திறன்,
வந்து பொட்டென்சியல் அவங்களுக்குள்ளேயே இருக்குது, வளர்கிறதுக்கான திறன் இருக்குது. அந்த திறன் எதால் வந்து சரி பண்ணப்படுது, சேவ் பண்ணப்படுது அப்படின்னா அவருடைய அனுபவங்களும் புலன்காட்சியும் சேர்ந்து தான் அவருடைய ஆளுமைக்கு தயார்படுத்துது அப்படின்னு சொல்கிறது வந்து கார்ல் ரோஜர்ஸுடைய தியரி. அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம பார்க்குறது வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஆளுமையை மதிப்பிடுதல் இல்லைனா அளவிடுதல் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். மெஷர் பண்ணுறது அப்படின்ற மீனிங் இதுக்கு வரும். என்னென்ன வகையில் ஒருத்தருடைய ஆளுமையை வந்து நாம் மதிப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்சர்வேஷன், உற்று நோக்குதல் அப்படின்றோம். உற்று நோக்குதல் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒருத்தர் வந்து இயல்பான சூழலில் அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத நாம் வந்து வெளியே இருந்து கவனித்து இல்லைனா அவருக்கு பக்கத்துலேயே இருந்து கவனித்து அதை வந்து அளவிடுறது, அதான் வந்து அப்சர்வேஷன், உற்று நோக்குதல். தனியாக அவருடைய நடவடிக்கையை கவனித்து அவர் எந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்குது அப்படிங்கிறத மதிப்பிடுற முறை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சிச்சுவேஷனல் டெஸ்ட்டு, சூழலுக்கு ஏற்ப அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறது. இது வந்து ஆர்டிஃபிஷியலி கிரியேட்டட் டெஸ்ட்டு. இது வந்து இதை ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருடைய நேர்மையை சோதிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேணும்னே அவர் நடந்து வரும்போது ஒரு 100 ரூபா நோட்டை வந்து அந்த இடத்துல கீழே போட்டுட்டு அவர் எடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்து வேணும்னே வந்து ஒரு சூழலுக்கு தகுந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து சிச்சுவேஷனல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டினர், கேள்வித்தாள் கொடுக்கலாம். ஒரு கொஸ்டினர் வந்து ஃபுல்லாக ஒரு 50 இல்லைனா 40 கேள்வியை கொடுத்து அதுக்கு அவர் பதில் சொல்கிறத வச்சு அவருடைய ஆளுமையை வந்து நம்ம அளவிடலாம். ஆம்னு சொல்கிறாரா, இல்லைன்னு சொல்கிறாரா, எந்த கேள்விக்கெல்லாம் அவர் ஆம்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் டோட்டல் பண்ணி ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண் இல்லை 2 மதிப்பெண் அப்படின்னு வச்சு நம்ம வந்து ஆளுமையை மதிப்பிடலாம். அப்படி ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து வினாத்தாள் தான். ஆனால் இது பர்டிகுலராக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம வந்து அளவிடுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறது. இதுவும் வினாத்தாள் கொஸ்டினர் தான். ஆனால் இன்வென்ட்ரி அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை வந்து அளவிடுறதுக்காக டிசைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இன்டர்வியூ, பேட்டி அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஆளுமை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போல்லாம் நிறைய பார்க்குறோம், ஒரு ஆளுமையை வந்து பேட்டி எடுத்துகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது அவருடைய திறன், அனுபவம், அவர் என்ன நினைக்கிறாரு, எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேட்டியில் வெளிப்பட்டுரும். ஸோ அதை தான் இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு ஒரு தனிநபருடைய ஆளுமையை வந்து நாம் மதிப்பிடுதல் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு டெக்னிக் வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய ஆளுமையை வெளிப்பட செய்யக்கூடிய என்னென்ன நுட்பங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து ரோசாக் இங்க் பிளாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரோசாக்கின் மைத்தட சோதனை அப்படிங்கிறோம். இதில் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, ஒரு 10 கார்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து பிளாக் இருக்கும், ஒயிட் இருக்கும், அப்புறம் மல்டி கலர்டு கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த கார்டில் வந்து மையை வந்து கையில் வச்சு இல்லை ஏதாவது ஒரு உருவங்கள் மாதிரி சும்மா அன்ஸ்ட்ரக்சர்டாக மையை அந்தந்த இடத்துல இங்கை வந்து வச்சுக்கிட்டே வருவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன உருவம் தோணுது. இப்போ நம்ம மேகமெல்லாம் பார்க்கும்போது மேகம் இந்த உருவத்தில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது என்ன உருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு கார்டாக கொடுத்து அதை பற்றி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவருடைய நோட் பண்ணி வச்சு அது ஒன்றுக்கும் ஒரு மதிப்பெண் கொடுத்து டோட்டலாக நம்ம வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது வந்து இந்த ரோசாக் இங்க் பிளாட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்குற சோதனை வந்து டேட் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைனா தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிறோம். இதை அறிமுகப்படுத்தினவர் வந்து முரே அப்படிங்கிறவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இது ஒருத்தருடைய எமோஷன்ஸு, பர்சனாலிட்டியை வெளிப்படுத்தக்கூடிய டெஸ்ட்டாக இருக்குது. இந்த டெஸ்ட்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 30 பிக்சர்ஸ் ஒரு தனிநபருக்கு கொடுக்கப்படும். அந்த பிக்சர்ஸில் ஒரு 10 ஆண்கள், ஒரு 10 பெண்கள், அப்புறம் எல்லாம் கலந்து ஒரு 10 இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே மேல் ஃபீமேல் எல்லாம் சேர்ந்து இருக்கும். அதை வச்சு அதில் என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோ அதை வச்சு இவர் வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு ஸ்டோரியை வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லணும். ஸோ இவர் சொல்கிற அந்த ஸ்டோரியை வச்சு என்ன நடந்தது, எப்படி பிக்சரில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன், சூழ்நிலை இதெல்லாம் சொல்ல வச்சு அதன் மூலமாக ஆளுமை சோதனையை பண்ணுறது வந்து தீமேட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கருப்பொருள் பார்வை சோதனை அப்படின்னு இதை நம்ம வந்து சொல்கிறோம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா CAT அப்படின்னு சொல்கிறோம், சில்ட்ரன்ஸ் அப்பர்செப்ஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிறோம். இதை அறிமுகப்படுத்தினது வந்து டாக்டர் லியோபோல்ட் பெல்லாக் அப்படிங்கிறவர். இது வந்து முக்கியமாக குழந்தைகளுக்காக, இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தது எல்லாமே அடலசன்ஸ் எல்லாருமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். குழந்தைகளுக்காக ஒரு வந்து டெஸ்ட்டு, அவங்களுடைய ஆளுமையை அளவிடுறதுக்காக வைக்கிறது. இந்த டெஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா, இதுலேயும் ஒரு 10 கார்டு குழந்தைகளுக்கு அந்த அட்டைகள் கொடுக்கப்படும். அந்த அட்டைகளில் என்ன இருக்கும் அப்படின்னா, மிருகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரியல் லைஃப் சிச்சுவேஷனில் அந்த மிருகங்கள் இருக்கிற மாதிரி படங்கள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும்.
குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அட்டைகளை வச்சுட்டு அவங்க ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணணும். இந்த கதையோட ஹீரோ யார் அப்படிங்கிற மாதிரி, இந்த கதையோட ஒரு ஸ்டோரி வந்து இதோட தீம் வந்து என்ன, மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குழந்தைய வந்து இமேஜின் பண்ணி சொல்ல வச்சு அதன் மூலமாக அந்த குழந்தையுடைய ஆளுமையை வந்து சோதிக்கிற முறை வந்து CAT அப்படிங்கிற இந்த முறை. அடுத்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் நம்ம பார்க்குறது வந்து வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்டு அப்படின்றோம், WAT அப்படிங்கிறது. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்கு நம்ம வந்து ஆளுமையை அளவிடுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோமோ அவருக்கு நிறைய சீரியஸ் ஆஃப் வேர்ட்ஸ், நிறைய வார்த்தைகள் அடங்கின ஒரு தொகுப்பு அவருக்கு கொடுக்கப்படும். அதிலிருந்து அது தொடர்புடையதாகவோ இல்லை அதிலிருந்து அதுக்கு ஆப்போசிட்டாகவோ ஏதோ ஒரு வார்த்தை அவருக்கு முதல்ல என்ன மைண்டில் வருதோ அந்த வார்த்தையை அவரை சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தை என்ன அவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அவருடைய ஆளுமையை வந்து சோதனையை வந்து அளவிடுவாங்க. இது வந்து அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்தும். அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, என்ன வார்த்தையை முதல்ல சொல்கிறாரு அப்படிங்கிறது அதை வந்து டெஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரமும் வந்து வழங்கப்படும். ஸோ இதுதான் வந்து வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தருக்கு அவருடைய ஒரு வாக்கியத்தை கொடுத்து அந்த வாக்கியத்தோட இறுதியில் என்ன வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டேஸ் மட்டும் கொடுத்துட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், அதில் என்ன வரும்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அதாவது மை ஹோப் இஸ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது. அதே மாதிரி ஐ ஃபீல் ப்ரௌடு வென் டேஸ் அப்படின்னு சொல்கிறது. மை ஹீரோ இஸ் டேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு அதை அவர் ஃபில் பண்ண வைக்கிறத வச்சு என்ன வார்த்தைகளை ஃபில் பண்ணுறாரோ அதை பேஸ் பண்ணி அவருடைய ஆளுமையை வந்து அளவிடுறதுக்காக பண்ணுற சோதனை வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் டெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சொன்ன இந்த ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ் இதன் மூலமாலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தனிநபரை அவரோட ஆளுமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த சோதனைகள் மூலமாக நாம் வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டெக்னிக்ஸில் நாம் பார்க்குறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பார்ப்போம். நன்றி.